உறவுகளே, இன்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது வரலாறு நிறைந்த ஒரு நகரத்தின் அழகிய கடற்கரை கோட்டையைத்தான். பிரம்மாண்டமான கோட்டை நுழைவு வாயிலின் இருபுறமும் அமைந்துள்ள நீண்ட பீரங்கிகள் நம்மை மிரட்டி பயமுறுத்துகின்றன. கரையை முத்தமிடும் ஒவ்வொரு அலையும் நம் மனதில் அழியாத நினைவுகளை ஏற்படுத்தும். அவ்வகையில டச்சு கட்டிடக்கலையின் அடையாளத்தை பறைசாற்றும் சென்னைக்கு மிக அருகில் அமைந்துள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோட்டை சதுரங்கப்பட்டினத்தில் அமைந்துள்ளது என்பது பலரும் அறியாத தகவல். புகழ்பெற்ற இக்கோட்டை டச்சு கோட்டை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. முதல்ல ராஜநாராயணப்பட்டினம் என்றும் சம்புவராயர்பட்டினம் என்றும் அழைக்கப்பட்டு சதுரங்கப்பட்டினம் என்றும் அழைக்கப்படுவதாகவும், டச்சுக்காரர்கள் இதை சட்ராஸ் என்று அழைத்ததால் இன்று வரை அந்த பெயரிலேயே நிலை பெற்று நிற்கிறது என்றும் கூறுகிறார்கள். வணிகம் செய்ய வந்த டச்சுக்காரர்கள் இங்கு அழகிய ஒரு கோட்டையை அமைத்தார்கள். இந்த கோட்டையில குதிரை லாயம், யானை கட்டும் இடம், உணவு கூடம், நடனக்கூடம், உணவு கிடங்கு என பல வசதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 4 புறமும் மிகப்பெரிய மதில் சுவர்களும் மிகப்பெரிய பீரங்கிகளும் நிறுவப்பட்டிருந்தன. அப்படி என்னதான் வியாபாரம் பண்ண வந்தாங்க இந்த டச்சுக்காரங்க அப்படின்னு கேக்குறீங்க தானே? தாவர எண்ணெய் உற்பத்திக்காகவும் மெல்லிய ஆடைகள் நெசவு செய்யவும் இந்த பகுதியை பயன்படுத்தினாங்க. சுட்ட செங்கற்களும் உற்பத்தி செய்யப்பட்டது. தரமான மஸ்லிம் துணிகளும் இங்கு நெய்யப்பட்டன. இவற்றோடு நறுமண பொருட்கள் முதலானவை ஐரோப்பா மற்றும் அரபு நாடுகளுக்கு இந்த பகுதியிலிருந்து துறைமுகம் மூலமா கப்பல்களில் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். இந்த கோட்டையை டச்சு ராணி கட்டியதா சொல்றாங்க. அவரோட அறையிலிருந்து ஒரு ரகசிய சுரங்கப்பாதையும் போய்கிட்டு இருக்குங்க. அது கோட்டையை அருகில் இருக்கக்கூடிய கடற்கரை வரைக்கும் கொண்டு சேர்க்குது. ராணி கடற்கரைக்கு சென்று குளித்துவிட்டு அமைதியா ரகசியமா தன்னோட அறைக்கு திரும்புவாங்க. கோட்டையில் இறந்தவர்களை கல்லறை தோட்டம் என்று அழைக்கப்படும் கோட்டையின் ஒரு பகுதியில் அடக்கம் செய்தார்கள். கோட்டைக்குள்ள நுழைஞ்சவுடன் வலது பக்கத்தில் அத்தகைய கல்லறை தோட்டம் அமைந்திருக்கிறது. அனுமதி பெற்றுத்தான் கல்லறை தோட்டத்துக்குள்ள செல்ல முடிந்தது. கல்லறை தோட்டத்துல ஒரு உயர்ந்த மேடையில் அழகிய கல்லறைகளை காணலாம். அவற்றில் எழுத்துக்களும் டச்சு சின்னங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. மிக அழகிய பாய்மர கப்பலின் உருவமும் ஒன்றும் ஒரு கல்லறையில் பொறிக்கப்பட்டிருந்தது காண்பதற்கு அதிசயமாக இருந்தது. இவை கிட்டத்தட்ட 450 ஆண்டுகள் பழமையானவையா சொல்றாங்க. சில கல்லறைகள்ல இரட்டை கல்லறைகளும் காணப்பட்டன. கல்லறை தோட்டத்திற்கு பின்புறத்திலும் ஒரு அழகிய சுரங்கப்பாதை அமைந்திருந்தது. ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி சீரழிக்கப்பட்ட கோட்டை தற்போது தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. என்ன உறவுகளே, டச்சு கட்டிடக்கலையின் அழகை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் அடையாளமாக இன்றும் அணி செய்து கொண்டிருக்கும் சட்ராஸ் டச்சு கோட்டையை சுற்றி பார்த்ததில் மகிழ்ச்சி தானே? மீண்டும் இது போன்ற நல்லதொரு திடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.